சாரி கணேஷ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க சுந்தரம். நாராயண் சார் சீலிங் என்னைக்கு போடுறீங்கன்னு கேட்டாரு. நான் ஒரு 2 daysல போட்டுருவோன்னு சொல்லியிருக்கேன். ஒர்க்கு பிளான் பண்ணபடி கரெக்டாக போச்சுன்னா 2 நாளில் போட்டுடலாம். ஓ ஓகே. அப்புறம் நேற்று நைட்டு ராஜா பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணாரு. ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு ஜென்ரலாக கேட்டார். சென்னைக்கு எப்போ வரேன்னு சொன்னா? இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலைல கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் சுந்தரம்? என்ன சுந்தரம், ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. பாஸ்கரால ராஜா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயமா இருக்கு கணேஷ். என்ன சுந்தரம், ராஜா தான் பெங்களூர் இருக்காரு, அப்புறம் எப்படி? சொன்னா கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும். நேற்று ராத்திரி ராஜா உயிருக்கு ஆபத்து வர மாதிரி கனவு கண்டேன். அதான் மனசே சரியில்லை. காலையிலேருந்து எந்த வேலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. பயப்படாதீங்க, ராஜாக்கு அப்படி ஒன்றும் ஆகாது. அந்த நம்பிக்கை தான் எனக்கும். அதனால தான் காலையில் முதல்ல எழுந்து நேராக கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்தேன். நிச்சயமா ராஜா கூட அந்த கடவுள் இருப்பாரு, கவலைப்படாதீங்க. உண்மைதான் கணேஷ். ஆக்சுவலாக காலையிலே ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. ஆனால் இதை சொல்லி அவனே வீணாக டென்ஷன் பண்ண வேணாம்னு தான் நான் ஃபோன் பண்ணல. அதுவும் நல்லது தான். ஹலோ மிஸ்டர் கணேஷ். ஆமாம், நீங்கள்? பெங்களூர்ல இருந்து டாக்டர் ஸ்ரீதர் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர். மிஸ்டர் ராஜாராமுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கு. இமிடியேட்டாக நீங்கள் வர முடியுமா? டாக்டர், ராஜா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? கணேஷ், ராஜா என்ன? நேரில் வாங்க ப்ளீஸ். பெங்களூர் ஹைரோட் SM ஹாஸ்பிட்டல். ஓகே டாக்டர். கணேஷ், ராஜாக்கு என்னன்னு சொல்லுங்க கணேஷ், சொல்லுங்க கணேஷ். பயப்படாதீங்க சுந்தரம், நான் பெங்களூர் போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். இல்லை கணேஷ், நீங்கள் மறைக்கிறீங்க. ராஜாக்கு ஏதோ நடந்திருக்கு. என் மனசு சொல்லுது, நானும் கூட வரேன். அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது கணேஷ். இல்லை சுந்தரம், லேசான காயம் தான் டாக்டர் சொன்னார். இல்லை கணேஷ், நீங்கள் என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. என் மனசு சொல்லுது ராஜாக்கு ஏதோ ஆயிருக்குன்னு. வாங்க முதல்ல போய் ராஜாக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஓகே ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க கணேஷ். ருக்கு. என்ன கணேஷ்? ராஜாக்கு என்ன சொல்லுங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஆக்சிடென்ட், பெங்களூர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நானும் சுந்தரமும் அங்கே போகிறோம். நீ கொஞ்சம் அணுக்கிட்டையும் பல்லவிக்கிட்டையும் பக்குவமாக எடுத்து சொல்லு. அணுவை பத்திரமா பார்த்துக்கோ. ருக்கு. உயிருக்கு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இல்லை தெரியல, நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். நீங்க தைரியமா போங்க, ஒன்றும் ஆகாது. டோன்ட் வரி கணேஷ். அங்க போய் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் அணுக்கிட்டையும் பல்லவிக்கிட்டையும் பேசுறேன். ஓகே ருக்கு. சுந்தரம், சுந்தரம், வாங்க போலாம். நீ மும்பைல பாலகாசி வீட்டுக்கு போற. நான் சொல்ற வரைக்கும் இங்க வரக்கூடாது, புரியுதா? அண்ணே, நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணே. சென்னைக்கா? சரி இரு, நானும் வரேன். அப்படியே இந்த வரதனுக்கு ஃபோன் அடிச்சு பணம் என்னாச்சுன்னு கேட்கணும். நாட் ரீச்சபிள்னு வருது. சரி, அதுக்கு முன்னாடி இந்த நல்ல வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து வரோம், வா. பாட்டி, உண்மையிலேயே அப்பாக்கு இப்படி சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா நிவேதா, உன் அப்பாவுக்கு இப்படி சாப்பிட்றதா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன் அம்மாவை கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் இப்படி ஒவ்வொரு உருண்டையா உருட்டி கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான். சரி, இப்ப முதல்ல யாருக்கு வேணும்? என்னமா நீ எங்க கூட போட்டி போடுற? அதானம்மா, இது உனக்கு நியாயமா இருக்கா? ஏன் அப்படி என்ன உங்களுக்கு வயித்தெரிச்சல்? அத்தை யாருக்கு முதல்ல கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். ஆமாமா, பாட்டியோட தீர்ப்பே இறுதியானது. ப்ளீஸ் பாட்டி, எனக்கு கொடுங்க பாட்டி. செல்ல பேரன் தானே. அத்தை கொடுங்க. நீங்க பாட்டி அத்தை கொடுங்க, எனக்கு கொடுங்க.
தேங்க்ஸ் அத்தை. பாட்டி எனக்கு கொடுங்க. எனக்கு கொடுங்க பாட்டி. ஏய், ஏய், போடா. ஏய், எனக்கு நிவேதா. தான் பாட்டி. ஏய், போடா. நான் இங்க வாங்கிக்கிறேன். பாட்டி. போங்க பாட்டி. என்னதான் இருந்தாலும் உங்க மருமக தான் உங்களுக்கு ஸ்பெஷல். அவங்கள விட்டே கொடுக்க மாட்டீங்களே. நிவேதா, உங்க அம்மா வாழ்க்கையில மத்தவங்களுக்காக எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கா. அனு எனக்கு மருமகளா அமைஞ்சது நான் பண்ண புண்ணியம். அப்படிப்பட்ட மருமக கேட்டா நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். என்னத்த ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாட்டி ரொம்ப பசிக்குது பாட்டி. ப்ளீஸ் தாங்க. தரேன் தரேன். ம். கொடுங்க. பாட்டி சூப்பர். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா பாட்டி. உங்க கையில ஏதோ ஒரு வாசனை இருக்கு. அதான் சாப்பாடு சூப்பரா இருக்கு. பாட்டி அப்பா பெங்களூர்ல இருந்து வந்ததும் டெய்லி நைட் எல்லாரும் இப்படிதான் சாப்பிடணும். சரியா? ப்ளீஸ் பாட்டி. உங்களுக்கும் என் பிள்ளைக்கும் இப்படி காலம் பூரா சாப்பாடு உருட்டி கொடுக்க நான் ரெடி. இதை விட வாழ்க்கையில எனக்கு என்னமா சந்தோஷம் வேணும்? முதல்ல உங்க அப்பா பெங்களூர்ல இருந்து வரட்டும். அக்கா வாக்கா. என்னக்கா அங்கேயே நின்னுட்ட? எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கியா ருக்கு? அம்மா அத்தை, நீங்க எங்க இங்க இந்த நேரத்துல? பெரியம்மா பாட்டி அப்பாவை மன்னிச்சிட்டாங்க. ஆமா ருக்கு, என் பையனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் அத்தை. அக்கா என்னக்கா? அதுவும் இல்ல, கண்ணுல ஏதோ தூசி பட்டுருச்சு அதான். அக்கா அத்தை மனசு மாறி எங்களோட ஒண்ணு சேரணும்னு எல்லா முயற்சியும் பண்ணது நீதான். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தாயே, அனு வீட்டில் இப்பதான் ஒரு சின்ன சந்தோஷம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் எங்க தலையில இடியை தூக்கி போட்டுடாதமா. ராஜாராமனை இந்த ஆபத்துலேருந்து காப்பாத்தி எங்க வீட்டை கொண்டு வந்து சேர்க்கறது உன் பொறுப்பு. கவலைப்படாத லட்சுமி, இந்த கோயிலுக்கு வந்துட்டல, இனிமே எந்த கஷ்டமும் வராது. இந்த வாக்க உன் வாக்கா எடுத்துக்கிறேன் தாயே. நீ தான் எங்களுக்கு துணையா நிக்கணும். சொல்லுங்க கணேஷ். ருக்கு, கணேஷ் என்னாச்சு? ராஜாராமன் எப்படி இருக்காரு? ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் தான் ருக்கு. ராஜா கோமா கண்டிஷன்ல இருக்கா ருக்கு. எனக்கு என்ன பண்ணதுன்னு புரியல. சென்னைக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிருக்கோம்.
என்னாச்சு? ஏன் அழறீங்க? யார் ஃபோன்ல? ஹஸ்பண்ட். என்னாச்சு அவருக்கு? ஃபோனை கொடுங்க. ஹலோ சார், நான் பிரேம் பேசுகிறேன். பிரேம், ராஜாக்கு ஆக்சிடென்ட் ஆகி சரிங்க சார், நீங்கள் சென்னை வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 ஹவர்ஸாவது ஆகும்ல? ஆகும் பிரேம். நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறேன் சார். நீங்கள் தைரியமாக வாங்க. சரி பிரேம், வரோம். மேடம், சாருக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் இப்போதைக்கு உங்கள் 2 ஃபேமிலிக்குமே தெரிய வேணாம். தைரியமாக இருங்க. என்ன மேடம், உங்கள் வீட்டுக்கு கிளம்பி நான் பார்த்துக்கிறேன். சரி பிரேம். டாக்டர், நான் பிரேம் பேசுகிறேன். என்னடா இப்போ கால் பண்ற? என்ன சார், ராஜாராம் சாரை முடிச்சிட்டீங்க போல் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? உங்களுக்கு ஸ்பையா இருக்கேன், இது கூட தெரியலன்னா எப்படி சார்? கணேசும் சுந்தரம் பெங்களூர் போயிருக்காங்க. எதுக்கு? சார் உயிரை ஊசல் ஆடிட்டு இருக்கு, அவரை காப்பாத்தான். அவர் பொழைச்சா நீங்க உள்ள போக வேண்டியதான். டேய், நீயே காட்டி குத்துற போல இருக்க. ஏன் சார் பயப்படுறீங்க? நீங்க மாட்டினா நானும் உள்ள போக வேண்டியதான். தேங்க்ஸ் டா. நீயும் கொஞ்சம் உஷாரா இரு. இப்படி எனக்கு கால் பண்றதை நிப்பாட்டு, புரியுதா? எனக்கு புரியுது, ஆனா நான் எதுக்கு கால் பண்ணேன்னு உங்களுக்கு புரியலையா? புரியுது. மாட்டிக்காம இருங்கன்னு அக்கறையா தானே ஃபோன் பண்ணேன். தேங்க்ஸ் டா. இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், பணம் வேணும். இதை பார், இப்போ நம்ம 2 பேரும் மீட் பண்ணா மாட்டிக்குவோம். நான் ஊருக்கு போயிட்டு வந்து பணம் தரேன், ஓகேவா? இதை நான் நம்பணும். இப்போ நான் கிளம்பி உங்க வீட்டுக்கு வரேன், பணத்தை எடுத்து வைங்க. என்னை ஏமாத்த நினைச்சீங்க, நான் மாட்டினாலும் பரவாயில்லன்னு போலீஸ்ல எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எப்படி வசதி? சரி சரி, சீக்கிரம் வா. சரி. இது நம்மளை மிரட்டுது. ஏதாவது கொஞ்சம் கொடுத்து நம்ம எஸ்கேப் ஆகணும். இவனுக்கு பணம் கொடுத்தா இப்போ நாம இருக்கிற நிலைமைக்கு பணம் பத்தாது. எப்படியாவது கைட்டி விட்டுற வேண்டியதுதான். என்ன காஜா, எங்க இருக்கீங்க? இப்போதான் நான் பெங்களூர் கிளம்புறேன். எதுக்கு? உன்னை பார்க்க தான்பா. செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய கேஷோட வந்துட்டு இருக்கேன். உண்மையாவா? என்ன சந்தேகம்? செல்லை எடுக்கவே மாட்டேங்கிறியா? அதுதான். நீ என்ன தேடி ஒன்றும் பெங்களூர் வர வேண்டியதில்லை. ஏன்? நானே சென்னை வந்துட்டேன். என்ன முட்டாள்தனம் பண்ற? நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமா மாட்டுவா. வருது சார். நீங்க எனக்கு முன்னாடியே பணம் கொடுத்துருந்தா நான் ஏன் உங்களை தேடி சென்னை வரைக்கும் வரேன்? அது மட்டும் இல்ல, நீங்க மாட்டினா எனக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். சரி, இப்ப நான் எங்க வரணும் அதை சொல்லுங்க. காஜா, நான் உங்க வீட்டுக்கே வரேன். வேண்டாம் வேண்டாம், என் வீட்டுக்கெல்லாம் நீ வர வேண்டாம். என் வீட்டு சந்தில் ஒரு டீ கடை இருக்கும், அங்கே தள்ளி நில்லு, நானே வரேன். நீங்க இப்போ வர வேண்டாம், எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரி. ராஜாராம் பாடி சென்னைக்கு வந்துருச்சா? உயிர் இருக்கான். என்ன பண்ண, எல்லாம் அறகுறை. கண்டிப்பா சென்னைக்கு வரும்போது அவன் உயிர் இருக்காது, போதுமா? இருந்தா நம்ம எல்லாருக்கும் தான் ஆபத்து. அதையும் மீறி பொழைச்சா அவனை ஹாஸ்பிட்டலே வச்சு கதையை முடிக்கிறான், போதுமா? வேண்டாம், அப்படி எதுவும் செய்ய வேண்டாம். இது ஆக்சிடென்ட் இல்லை, கொல்ல முயற்சின்னு நாமளே மாட்டிக்குவோம். பயப்படாத, நான் எதை செஞ்சாலும் பிளானோட தான் செய்வேன். காஜா ப்ளீஸ், நீ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் ஆபத்து. நான் சென்னையை விட்டு சீக்கிரமாக எஸ்கேப் ஆகணும். நீ சீக்கிரமாக கிளம்பி வா. சரி. அவன் இங்கே வர்றதுக்குள்ள நாம எஸ்கேப் ஆகணும்.